டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் சுதா கொங்குரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா, ஸ்ரீலீலா நடிக்கும் பராசக்தி ஜனவரி 10 முதல் திரையரங்குகளில். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. லட்சக்கணக்கான குடும்பங்கள், கோடிக்கணக்கான கனவுகள். தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கின்றது, உங்க கனவை சொல்லுங்க. தை பிறந்ததும் தமிழ்நாடு முழுவதும் மகிழ்ச்சியின் திருவிழா தொடங்கிவிடும். ஊர்வலங்கள், போட்டிகள், பாரம்பரிய நிகழ்வுகள் என கிராமங்கள் முதல் நகரங்கள் வரை விழா கோலம் போட்டிருக்கும். வெளிநாடு, வெளியூர் சென்றவர்கள் கூட தை திருநாளை கொண்டாட சொந்த ஊருக்கு விரைந்து வருவது வழக்கம். இத்தகைய பாரம்பரிய விழாக்களில் ஒன்றுதான் புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு கிராமத்தில் உள்ள பரமநகர் பகுதியில் நடைபெறும் கொப்பி திருவிழா. இந்த விழா உழவர் தினத்தன்று மிகுந்த உற்சாகத்துடன் கொண்டாடப்படுகிறது. காலையில் பரமநகர் மக்கள் மஞ்சள் தண்ணீர் குடங்களை ஊர்வலமாக எடுத்துச் சென்று சிவந்தியம்மன் கோவிலில் உள்ள செல்வ விநாயகருக்கு அபிஷேகம் செய்கின்றனர். மாலை நிகழ்ச்சி இன்னும் சுவாரஸ்யமானது. முதல் நாள் மாட்டுக்கிடையில் வைக்கப்பட்ட பொங்கலை ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் தலைவாழை இலையில் 3 படையலாக வைத்து தயார்படுத்துவர். 32 சாண பிள்ளையார், பூசணிப்பூ, வெல்லம், பழங்கள் என படையல் பொருட்கள் தயாராக இருக்கும். கோயில் பூசாரி வீட்டில் தொடங்கி குடியிருப்பு வரை பெண்கள் கும்மி அடித்தபடி ஊர்வலமாக செல்வர். ஆண்கள் வீடு வீடாக கோலாட்டம் ஆடியபடி பின்தொடர்வர். பூசாரி ஒவ்வொரு வீட்டு வாசலிலும் பூஜை செய்து தேங்காய் உடைப்பார். ஒரு ஓலை கூடையில் 32 சாண பிள்ளையார்களும் மற்றொன்றில் படையல் பொருட்களும் அள்ளி வைக்கப்பட்டு அந்த வீட்டு பெண்கள் ஊரோடு இணைந்து செல்வ விநாயகர் கோவிலுக்கு ஊர்வலமாக கொண்டு சென்று படையல் சமர்ப்பிப்பர். இதையே கிராம மக்கள் கொப்பி திருவிழா என்று அழைக்கின்றனர். இந்த விழாவில் பெண்கள் கும்மி அடிப்பது போலவே ஆண்களும் கோலாட்டம் ஆடுவது மிகப்பெரிய ஈர்ப்பு. இருவர் கோலாட்டம் அடிக்கும் போதே வேகமாக திரும்பி மற்றவருடன் கோலை அடிப்பது காண்போரை வியக்க வைக்கும் காட்சி. மிக முக்கியமான அம்சம், 70-80 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ளூர் நாட்டுப்புற புலவர்கள் இயற்றிய கிராமத்தின் பெருமை, விவசாய வாழ்க்கை, மண்ணின் வளம் ஆகியவற்றை பாடும் பழங்கால பாடல்களை இன்றும் பயன்படுத்துகின்றனர். அப்போதைய டேப் ரெக்கார்டரில் பதிவு செய்யப்பட்ட அந்த நாட்டுப்புற இசை பாடல்களுக்கு ஏற்பவே இன்றைய ஆண்கள் கோலாட்டம் ஆடுகின்றனர். இந்த பழமையான பாடல்களை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் முயற்சியாகவே இன்றும் இசைக்கப்பட்டு கோலாட்டத்தில் பயன்படுத்தப்படுகிறது. இந்த ஆண்களின் கோலாட்டத்தை காண வடகாடு சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து ஏராளமானோர் கூட்டமாக வந்து குவிவது வழக்கம். கிராம பெருமையை பாடி பாரம்பரியத்தை உயிர்ப்புடன் வைத்திருக்கும் இந்த காட்சி தமிழக கிராம வாழ்க்கையின் அழகான ஒரு அங்கமாக திகழ்கிறது. வடகாடு கொப்பி திருவிழா கிராமத்தின் ஆண்மை, பெண்மை, பாரம்பரியம், ஒற்றுமை அனைத்தையும் ஒருங்கிணைத்து கொண்டாடும் அரிய விழா. நக்கீரன் பதிப்பகத்தின் சிறப்பு வெளியீடுகள். கைதி எண் 9658, இந்திய எதிர்ப்பு போராட்ட வரலாறு பாகம் 1 மற்றும் 2, தீ பரவட்டும் திராவிட மாடல், சங்க காலம் முதல் ஸ்டாலின் காலம் வரை, பாரியின் வழித்தோன்றல், கலைஞர், மனங்களும் மனிதர்களும். இவை வெறும் புத்தகங்கள் அல்ல, தமிழ் உணர்வு, போராட்ட வரலாறு, சமூக நீதி மற்றும் மனித மனதின் உண்மைகளை தேடுபவர்களுக்கான பொக்கிஷங்கள். இன்றே படியுங்கள், வரலாற்றை உணருங்கள், எதிர்காலத்தை வடிவமையுங்கள். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.